காய்ஸ் மை வித் டிஎச் உறவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வீடியோ மூலிமா ஒரு சில தகவல் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன். காய்ஸ் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு மை வித் டிஎச் பற்றின தகவல் இருந்தாலே அதிகமாக வந்துட்டு யூடியூப் சேனல்ஸில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு மக்கள் குறைஞ்சிட்டாங்க. அதை பற்றின தகவல் தெரிவிக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்பவுமே குறைஞ்சிட்டாங்க. அதுதான் காய்ஸ் சுச்சுவேஷன், பேடான சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கு. மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணது ரொம்பவுமே தப்போ அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. அடுத்தடுத்து வந்துட்டு இந்த நிலைமையிலேருந்து நம்ம மீள முடியுமான்றதே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. பார்க்கலாம் காய்ஸ், மை வித் டிஎச்லேருந்து தப்பிச்சு வர முடியுமா, அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இதே சுச்சுவேஷனில் தான் இருக்க போகுதா அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்று தான் பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு இப்போ எம்டி சார் வாயை தவிர்த்து பேசினதான் தெரியும். நான் கூட நினச்சேன் காய்ஸ், ஆடி மாதம் வந்துட்டு அப்டேட் எதனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கூட எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு அப்டேட் எதனா கிடைக்குமா கிடைக்காதான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டிப்ரெஷன் ஆகிறது வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ டிப்ரெஷன்லாம் ஆகாமல் அப்டேட் வருமானன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். மை வித் டிஎச் உறவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு குட் ஈவினிங் காய்ஸ். டுடே வந்துட்டு ஒரு ஹாப்பியான சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஏதாச்சும் இருந்தால் சொல்கிறேன் காய்ஸ். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாடு வந்து அங்கே இருக்க மாடு வந்து குட்டி போட்டிருக்கு பாருங்கள். எவ்வளோ குட்டிஸாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேர்ள் பேபி தான் பெற்றுருக்குது. அது வந்துட்டு ஆளை பார்த்தோன்னே பயப்படுது. ஒய்யோயோ பார்த்து பார்த்து பார்த்து, எதுக்கு பயப்படுற? பயப்படுது, பயந்து கீழே தாறுமாறாக விழுது காய்ஸ். நம்மளுடைய ஆப்பில் வந்துட்டு இப்போதைக்கு எந்த விதமான தகவலுமே சொல்லாமல் தான் இருக்கிறாங்க. உங்களுக்குமே ஏதேனும் அப்டேட் தெரிஞ்சால் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க காய்ஸ். அடுத்தடுத்து வந்துட்டு மை வித் டிஎச்சில் அப்டேட் வந்தால் நானுமே உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். குழந்தை பெற்ற மாடு பாருங்கள், உட்காந்துட்டு அசப்பரி போட்டிருக்கு. இந்த மாடு பெற்றுச்சான்னு தெரியலையே. இந்த மாடு இல்லை காய்ஸ், இந்த மாடு தான் எங்கள் அப்பாவோட மாடு. அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாடு தான் குழந்தை பெற்றிருக்கு காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்களேன், இது பேர் வந்துட்டு பிஸ்கட் பழம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் இந்த பழத்தை அதிகம் வச்சு சாப்பிட்ருக்கேன் காய்ஸ். பிஸ்கட் பழத்தை சாப்பிட்ருக்குறேன். தூக்கி போடுறா. மாடு வந்து அசுப்பறி போட்டு நின்றுட்டுருக்கு. இந்த மாட்டோடைய குழந்தை தான் வந்துட்டு அங்கே படுத்துட்ருக்கு காய்ஸ் கொட்டாய்க்குள்ளே. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குது. கொய்யாக்காய் ஹைட்டில் இருக்குது, கொஞ்சம் பாதி பச்சை. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு வாழை மரம், குட்டிஸாக ஒரு வாழை மரம் தோட்டமே எங்கள் அப்பா பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்கள். குட்டிஸாக ஒரு வாழை மர தோப்பு மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு மாங்காய் செடி போட்டிருக்குறாங்க. அப்படியே இங்கே வந்திங்கன்னா, இங்கே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தை வச்சாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னு. இதுலேருந்து அதிகமாக இளநிலாம் பிச்சு சாப்பிட்ற ரேஞ்சுக்கு பெருசாக இருக்குது. தெரியுதுங்களா? ரொம்பவுமே வந்துட்டு க்யூட்டான மரமாக மாறிடுச்சு. இந்த இலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கொஞ்சம் கூட கிளியாமல் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது இந்த வாழை மரத்தோட இலை. எல்லாம் வந்துட்டு ஒரு டைம் வெட்டிட்டா கட்டை சோள பயிர் மாதிரி, கட்டை வாழை மரம் மாதிரி முளைக்கும் இல்லையா சைடில், அது மூலியமாக முளைச்சி வந்த இத்தனையும் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்குது. அப்படியே வந்துட்டு போனால் சோளச்செடி, மாட்டுக்கோசரம் வரைச்சிருக்கிறது சோளப்பயிறு. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஒரு மரம் வந்துட்டு வாழைக்காய் வச்சுருக்கு. இங்கே ஒரு வாழைக்காய், இங்கே ஒரு வாழைக்காய், அந்தாட்டி நிறையவே வச்சுருக்குது.
கைஸ் சின்ன வயசுலாம் வந்துட்டு இந்த ஓலை இருக்கு இல்லையா, இந்த ஓலையை பிச்சு வாட்செலாம் செய்வேன். அதெல்லாம் ஒரு சைல்டுஹுட் மெமரி. வாட்ச் பண்ணுறது அது மாதிரிலாம் வந்துட்டு நிறையவே பண்ணுவோம், பிடிப்போம். உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் செய்யறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நம்மளுடைய மைவி3 ஆர்ட்ஸில் வந்துட்டு சமீப காலமாக எந்த விதமான தகவலுமே போகாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. உங்களுக்குமே வந்துட்டு மைவி3 ஆர்ட்ஸ் பற்றின தகவல் தெரிஞ்சால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் இருந்தால் கூட சொல்கிறேன் காய்ஸ். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மைவி3 ஆர்ட்ஸ் பற்றின தகவல் எதனா தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் காய்ஸ். இன்னுமே வந்துட்டு அந்த கிணத்துக்கிட்டலாம் பாருங்கள், அங்கே கிணறு இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு கிணறு இருக்குது. எவ்வளோ பெரிய தேக்கு மரம், அது என்னன்னு தெரியுமா? ஹைட்டாக இருக்கிறது வந்துட்டு ஹைட்டாக இருக்குது இல்லையா காய்ஸ், அது வந்துட்டு நீலகிரி தலையில் வந்து தைலம் செய்கிறாங்க. நீலகிரி தலையை வச்சு ஆவி பிடிச்சா தலைபாரம் குறையுமா, இந்த மாதிரி நிறையவே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீலகிரி தலையை வச்சு ஆவி பிடிச்சி பாருங்கள், தலையில் இருக்க பாரம் குறையும். கைஸ் வில்லேஜ் லைஃப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். வில்லேஜில் வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு மக்கள்லாம் நிறையா வந்துட்டு போயிட்டு வந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வில்லேஜில் பொதுவாக வந்துட்டு ஆளுங்களே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் கைஸ் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதாட்ட பாருங்கள் பொடித்தடம். திவி என்ன உட்காந்துட்டு திவி பக்கத்தில் திவி உட்காந்துட்ருக்காங்க கைஸ். திவி குட்டி பையன். கைஸ் நீங்களுமே வந்துட்டு வாழை மரம்லாம் உங்கள் வீட்டில் வளர்த்துறீங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு